குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 20ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 6ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 20/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 20/6/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சில அனுபவங்கள் மனதளவில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அலுவலகத்தில் அனைவரிடமே கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் மகிழ்ச்சியாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உங்கள் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அலுவலகத்தை மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி அடைகின்ற ஒரு நல்ல நாள். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேற்றி வைப்பீங்க. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்முறையான எண்ணங்கள் எல்லாமே வரும். நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த கவலைகள் கண்டிப்பாக குறையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தை உறவில், தாய் தந்தை வெளியில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை அகலும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் கிடைக்கும். விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருமே கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வரும். வெளி வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு, சமுதாய பணி செய்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கிறது. மேலதிகாரியுடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. 1க்கு 2 பட்ட லாபங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். நீண்டகால கடன்கள் இன்று அடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால சேமிப்பை பற்றி மனசுக்குள்ளே திட்டமிடுவீங்க. எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்வீர்கள். ஒரு இலக்கையை நிர்ணயித்துக் கொள்வீர்கள்.
வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு, சக ஊழியருடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு. போட்டிகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நினைத்த பணிகளை நினைத்த மாதிரியே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற தகவல்கள் அல்லது வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதே சமயத்தில் யாருக்கும் கடன் கொடுத்து கடன் வாங்காதீங்க. நீண்டகால பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். மனதில் இருந்த கவலைகள் தெளிவு அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. உலகெங்கும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். மனதில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக செய்து முடித்திடுவாங்க. எந்த தடங்களும் வராது. வெளிநாடுக்கு வேலை தேடிக்கொண்டு வருவர்களுக்கு வேலை கிடைக்கும். நீண்ட நாளாக திருமணம் வர அமையல, திருமணம் வர அமையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கணவன் மனைவி கூடிய ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தயவுசெய்து மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே நீங்கள் பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, வாக்குறுதி யாருக்கும் தராதிங்க. நண்பர்கள்கிட்டலாம் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அனுபவங்களை கற்றுத்தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க, சிந்தித்து வேலை செய்யுங்க, சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். மறைமுக தடைகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். உடல் ஆரோக்கிய குறைபாடுனால இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம். வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் பல பேருடைய ஆலோசனை கேட்டு, அனுபவம் வாய்ந்தவருடைய ஆலோசனை கேட்டு இன்றைக்கி எடுப்பது மிகவும் நல்லது. எதுலேயுமே அமைதியாக இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு யாரிடமும் பேசாதீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும். பயன்படுத்திக்கங்க. நீண்ட நாளைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் கோர்ட் கேஸ் இது மாதிரி சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உலகெங்குமான மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை நடத்தி முடியாத சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி முடியும். திருமண வரன் அமைவுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் லாபங்களுக்கு குறைவு இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும், நினைத்த காரியங்கள் நடக்கணுன்ட்டு எல்லாம் வல்ல பகவானிடம் மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குருராயா.